நிந்தனை என்கிற படுகொலியின் வழியாக நடந்து கொண்டிருக்கிறதை நான் நினைக்கிறேன். மகளே, மகனே, என் பிள்ளையே, நானும் நிந்திக்கப்பட்டேன். நிந்திக்கப்படுகிற உனக்கு உதவி செய்ய நான் வல்லமுள்ளவராய் இருக்கிறேன். பிரியமான அன்பு உறவுகளே, இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. சங்கீதம் 89:51. கர்த்தாவே, என் நிந்தையையும் நினைத்தருளும். நிந்திக்கிற மனிதர்கள் நிந்திக்கும் போது அவர்களுக்கு அது சுகமா இருக்கு. அந்த நிந்தையை சுமக்கிற மக்களுக்கு அது வேதனையாக இருக்கு. சிலருடைய சிரிப்பே பலரை வேதனைப்படுத்தும். சிலருடைய நடவடிக்கையே பலரை வேதனைப்படுத்தும். வாய்க்கூசாம குற்றப்படுத்துவாங்க. நிந்தனையான மொழிகளை பேசுவாங்க. காரணமில்லாமல் குற்றம் சாட்டுவார்கள். தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்ப்பதில்லை. ஆனால் நிந்தனையை சுமக்கிற மனிதர்கள், நிந்தனைக்குள்ளாக்கப்படுகிற மனிதர்கள், அவைகளின் நிமித்தம் வடிக்கிற கண்ணீர்கள் ஏராளம். கர்த்தர் சொல்றாரு, நீ நிந்திக்கப்படுகிறதை நான் நினைக்கிறேன். உனக்கு உதவி செய்ய நான் வல்லமுள்ளவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிந்தைகள், நிந்தனைகள் மாறுகிறது. கர்த்தர் நிறைய நாவுகளை அடக்க போகிறார். கர்த்தரை துதிக்கிற நாவாக உங்கள் நாவை மாற்ற போகிறார். God bless you.